இந்த பதிவில் அகாஷிக் கைடன்ஸ் மூலயமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய விதமான டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்க பூமி மாதா வழிபாடு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து தாராளமா செய்யலாம். அண்ட் வேற ஏதாவது மற்ற ஜீவராசிகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள வளர்க்குறது, செடி கொடிகள் வளர்க்குறது, இப்படியான விஷயங்களும் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் அது ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கணும், நுணுக்கமானதாக இருக்கணும். இப்படி உங்கள் சோலோட யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும் உங்களுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீம்மேட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். உங்களோட எனர்ஜிக்கும் உங்களுடைய தன்மைக்கும் உங்களுடைய சோலுக்கும் கனெக்ட் ஆகாத எந்த நபர்கிட்டையும் நீங்கள் இனிமே ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கிறவங்க யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றதும் ஒரு மெசேஜ் இங்கே உங்களுக்கு வருது. அண்ட் உங்களுடைய எனர்ஜி எப்பவுமே வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும், ரெஜுனேட் ஆகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் நடந்தாலும் பாசிட்டிவிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சாரா ஹீலிங் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். என்னோட வாழ்க்கையில நன்மை நடந்தாதானே நான் நன்றி சொல்றதுக்கு, அந்த நன்மை நடக்கவும் மாட்டேங்குது, அதற்கான மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட மாட்டேங்குது, அதற்கு நான் என்னதான் செய்யறது அப்படியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு பதிவு அமைய போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். இந்த ஒரு பதிவை நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்களும் மாற தயாராகிக்கோங்க. இந்த பதிவுனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பெரிய அளவில் மாற்றிக்கலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த பதிவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த பதிவில் வரக்கூடிய கைடன்ஸ், யூனிவர்ஸ் தரக்கூடிய மாற்றத்திற்கான மெசேஜை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இதே பதிவில் நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரியான பர்சனலைஸ்ட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம். கடக ராசி, உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அது மாறத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத யூனிவர்ஸ் இந்த பதிவில் அகாஷிக் கைடன்ஸ் மூலயமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு நிறைய விதமான டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்கள் வந்து நிறைய நேச்சர் பிளேஸில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்ச நேரங்களை செலவிடணும் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது. நீங்கள் அதில் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, இல்லை 12 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கனாலும் சரி, ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஃப்ரீ டைம் இருக்குனாலும் சரி, அதில் ஒரு 20 minutes அட்லீஸ்ட், இல்லை ஒரு 30 minutes ஆகுது நீங்கள் நேச்சர் சம்மந்தப்பட்ட ஏரியாஸில் நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து சிட்டிலே நிறைய பார்க் ஏரியாஸ்லாம் இருக்குது. அப்போது அந்த மாதிரியான பார்க் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை உங்களை சுற்றி நேச்சர் ஏரியா தான், நேச்சர் பிளேஸ் தான் அதிகமாக இருக்குன்னா ஸோ அந்த பிளேஸில் போயிட்டு உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அடிக்கடி வந்து மலை சார்ந்த இடங்களுக்கு போகிறது, மலை சார்ந்த கோவில்களுக்கு போகிறது. இப்போ உங்களுக்கு கோவில் போகிறது அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா
ஸோ அப்போ எதுவா இருந்தாலும் நீங்க நேச்சரை கனெக்ட் பண்ற விதமா செய்யக்கூடிய காரியங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. எஸ்பெஷலி நீங்க பூமி மாதா வழிபாடு அதெல்லாம் நீங்க தொடர்ந்து தாராளமா செய்யலாம். அண்ட் வேற ஏதாவது மற்ற ஜீவராசிகள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள வளர்க்குறது, செடி கொடிகள் வளர்க்குறது, இப்படியான விஷயங்களும் செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் அது ரொம்ப தீர்க்கமானதாக இருக்கணும், நுணுக்கமானதாக இருக்கணும். ஸோ மற்றவங்களாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த முடிவை எடுக்கக்கூடாது, நீங்களும் அதை பார்த்து சஜஸ்ட் ஆகக்கூடாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பவுமே ரொம்ப உயர்வானதாக இருக்கணும் அப்படின்றதுக்கு. அதனால எவ்வளோ பெரிய ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய முடிவுகள் என்றைக்குமே தனித்துவமானதா இருக்கணும், ரொம்ப உயர்வானதா இருக்கணும் அப்படின்றதும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ இப்படி உங்க சோலோட யாரெல்லாம் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும் உங்களுடைய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீம்மேட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஆட் பண்ணிக்கணும். உங்களோட எனர்ஜிக்கும் உங்களுடைய தன்மைக்கும் உங்களுடைய சோலுக்கும் கனெக்ட் ஆகாத எந்த நபர்கிட்டையும் நீங்க இனிமே ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்க வேண்டாம். உங்களோட யார் கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்றதும் ஒரு மெசேஜ் இங்க உங்களுக்கு வருது. அண்ட் உங்களுடைய எனர்ஜி எப்பவுமே ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கணும், ரெஜுனேட் ஆகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ நெகட்டிவ் நடந்தாலும் பாசிட்டிவிட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது என்னன்னா மாதமோ இல்லை அடிக்கடியோ ஏதாவது ஒரு நீர்வீழ்ச்சியில் போய் குளிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஒரு ரீஇன்கார்னேஷன் மாதிரியான விஷயமா இருக்கட்டும், ஒரு ரீபர்த்தாக இருக்கட்டும், ஒரு ரெஜுவனேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் இந்த இயற்கை சார்ந்த நீர்வீழ்ச்சி மாதிரியான இடங்கள்ல நீங்கள் மாதத்துல ஒரு முறையாவது குளிக்கும் போது, நீராடும் போது மட்டும்தான், அதாவது ஸ்நானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்நானம் நீங்க செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய மொத்த ஆராவும் உங்களுடைய மொத்த சோலும் கிளென்ஸ் ஆகும். ஸோ இது கிளென்ஸ் ஆக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை நோக்கியும் போகும், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கியும் போகும் அப்படின்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்குது. அப்போ இந்த மெசேஜை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், இதில் வந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி போகும் அப்படின்றது உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நேயர்களே, இந்த பதிவில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்க. யூனிவர்ஸ் அதற்கு கொடுத்த சில இன்ஃபர்மேஷன்ஸ், கைடன்ஸு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணி உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு, எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு, இதெல்லாம் கண்டிப்பாக இதே பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா, நன்றி பிரபஞ்சம், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், ஃபீட்பேக் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல பர்சனலான ஒரு ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த அகாஷிக் கைடன்ஸ் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணணும்னாலும் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி வேற என்ன டாபிக்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லும் போது அந்த டாப்பிக்கை எடுத்து நானும் பேசுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா செய்வேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு உடனே சேரும். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.